தமிழக வெற்றிக் கழகம் 3வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு பெரிய விழா நடந்துகிட்டு இருக்கு. இல்லை, அது உண்மைதான். பட் அதே நேரம் இந்த 2 ஆண்டுகளில் தாவேக என்ன பண்ணுச்சுன்னு ஒரு கேள்வியை கேட்டால், நேரடியாக அவங்க என்ன பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது தான் பதில். அதே நேரம் தாவேகா என்கிற கட்சி வந்ததால் தமிழக அரசியலில் என்ன மாதிரியான ஒரு மாற்றம் தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கு. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஆனால் இந்த கட்சி தொடங்கப்பட்டு இந்த 2 வருஷத்தில் இவங்க என்ன பண்ணாங்க, விஜய் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமைப்பட்டு கொள்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ பாருங்கள், இந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழா தானே அது. ஆமாம், துவக்க விழா நிகழ்ச்சி அதையும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஃபங்க்ஷன் மாதிரியே நீங்கள் உங்களுடைய தலைமை கழகத்திலே நடத்துறது இருக்குல்ல, அதுவே நீங்கள் ஒரு மக்கள்கிட்டேருந்து ஒரு மாதிரி அந்நியப்பட்டு போகிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. அதாவது விஜய்கிட்ட இதை ஏன் யாரும் சொல்லாமல் இருக்காங்க, அல்லது விஜய்க்கு எப்படி இது தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு புரியல. என்னென்னா விஜய் ஏதோ ஒரு காரணத்தினால் தன்னுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கிற பனையூரில் இந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தை அவர் நடத்துகிறாரு. பனையூருங்கிறது பார்த்திங்கன்னா சென்னையிலிருந்து மிக ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு ஏரியா. அங்கே என்ன நடந்தாலுமே சென்னை வாசிகள் யாருடைய கவனத்துக்குமே வராது. புரியுதா இல்லையா? எப்பயுமே ஒரு கட்சியினுடைய தலைமை கழகம்ங்கிறது பார்த்திங்கன்னா நகரின் மையப்பகுதியில் தான் இருக்கணும். அப்போ தான் அங்கே என்ன நடந்தாலும் அந்த பகுதியை கிராஸ் பண்ணுற மக்களுடைய கவனத்துக்கு போகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தலைமை கழகத்துக்கு விஜய் வர்றார் அப்படின்னா அந்த தலைமை கழகத்தில் ஒரு பெரிய கூட்டம் கூடும்.